அன்பார்ந்த தேவஜனங்களே, உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் சுடர்விட்டு எரிகிற ஜீவ ஜோதியான பிதாவாகிய தேவனை தொழுது பரிசுத்த ஆவியினுடைய ஞானமும் சகோதரர் இயேசுனுடைய அன்பும் உங்களுக்கு முழுமையாக பெற வாழ்த்துகிறோம். சரி, இன்றைய வேத வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமாக. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாகவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். 14, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாகவும் வழி நெருக்கமாகவும் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வேத வாக்கியம் தான் இன்றைய தியானத்துல எடுத்திருக்கோம். கடந்த பல வாரங்களாக பிதாவாகிய தேவனுடைய சொற்படி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றிய 2 கதாபாத்திரங்களை பத்தி நாம் தியானிச்சுட்டு வரோம். ஒன்று அன்னை மரியாள், சகோதரர் இயேசு. இவர்கள் இருவருமே பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய விருப்பத்தை வாழ்வியலா நிறைவேற்றினாங்க. அந்த வாழ்வியலினுடைய வழி எப்படி இருந்தது? நித்திய ஜீவனாகிய மோட்ச வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சது. உண்மையான ஒரு தெய்வ பக்தி உள்ள மனுஷனா வாழ்ந்தார். அந்த ஒழுக்கத்துக்காகவும் அவர் பட்ட பாடுகளுக்காகவும் அவர் நேர்மையான வழியில சென்றதுக்காக தேவன் அவருக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய நாமமும் அவருக்கு நேரா முழங்கும்படியாக, அவருடைய நாமத்தை போற்றும்படியாக இந்த பூமியில இயேசுவை மாற்றினார். இது எப்படி நடந்தது? அவரை பெற்ற தாய் தந்தையர் அவரை தெய்வ பக்தி உள்ள மனுஷனா வளர்த்தாங்க. அதுக்குதான் வானசாஸ்திரிகள் கொண்டு வந்து கொடுத்த அந்த 3 பரிசு பொருளுடைய விளக்கத்தை பார்த்தோம். தங்கத்தை போல நல்ல மனுஷனா வாழ்ந்தார், தூபத்தை போல நற்செய்கையினால மனம் வீசினார், மரணத்தை வென்று நித்திய ஜீவனை பெற்றதினால் வெள்ளை போலமானார். இந்த வாழ்க்கையெல்லாம் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சார். அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு இடுக்கமான வாசல் போல இருந்தது, வழி நெருக்கமா இருந்தது. ஒத்தையடி பாதையில போறது போல தேவ வார்த்தையே தன்னுடைய வாழ்க்கை பாதையை அமைச்சிட்டு போனார். இந்த குதிரைக்கெல்லாம் கண்ணுல ஒரு மரப்பு வைப்பாங்க பாருங்க, அது வலது பக்கமும் இடது பக்கமும் பார்க்காம நேர் வழியை பார்த்து போகணுன்றது தான் அந்த கண் மறைப்பு இருக்கும். அதுபோல தாய் தந்தையர் இவருக்கு ஒரு நேர் வழி காட்டுகிற ஒரு பாதுகாவலரா இருந்தாங்க. பாதை எது? தேவ வார்த்தை தான் வாழ்க்கை பாதமா. அந்த பாதை இன்றைய வாழ்க்கை காலத்துல நம்மால கடைபிடிக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலதான் இடுக்கமான வாசல்னு சொன்னார். இடுக்கமான வாசல்னு அது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் எண்ணிடாதீங்க. கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்குது. அது என்ன? கெட்டு போறதுக்கு வழி விசாலமா இருக்குது, அதான் கேட்டுக்கு போற வழி. இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் தொலைக்காட்சியில் நடக்கிற ஒவ்வொரு காட்சிகளும் பாருங்க, கெட்டு போறதுக்கு அதிக விஷயம் இருக்கு, வழி விசாலமா இருக்கு. எப்படியெல்லாம் கெடுக்கலாம், எப்படியெல்லாம் கெட்டு போகலாம், எப்படியெல்லாம் துன்பப்படலாம், எப்படியெல்லாம் துன்புறுத்தலாம், இது போல விஷயமாவே காண்பிக்கப்படுது. இந்த உலகம் வழி விசாலமா பண்ணி வச்சிருக்கு. இந்த சமூக அமைப்புல இந்த சமூகத்தை ஆளுகிற அதிகாரிகளும் சரி, ஆட்சியாளர்களும் சரி, மக்களுடைய நலனை கருதி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை இந்த சமூகத்துல வச்சிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. எதெல்லாம் நல்ல விஷயம் கொண்டு வராங்களோ அதுல 90% அயோக்கியமான விஷயங்கள் தான் கலந்துருக்கு. தொலைக்காட்சியா இருந்தாலும் சரி, தொலை தொடர்பா இருந்தாலும் சரி, வலைதளமா இருந்தாலும் சரி, பாட புத்தகமா இருந்தாலும் சரி, இதர நூல்களா இருந்தாலும் சரி, கருத்து பரிமாற்றமா இருந்தாலும் சரி, விஞ்ஞானமா இருந்தாலும் சரி, அறிவியலா இருந்தாலும் சரி, மருத்துவமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் 90% கேடான விஷயத்தை தான் அதிகமா கொண்டு வந்திருக்காங்க. வழி விசாலமா இருக்கு. இதெல்லாம் எந்த அடிப்படையில் நடக்குதுன்னா, சுயநலமான தனி மனுஷனுடைய வளர்ச்சியை நோக்கியும் தனி மனுஷனுடைய வாழ்வை எண்ணியும் இந்த அநீதியான எண்ணம் இந்த உலகம் முழுக்க பரவிடுச்சு. இதுதான் விசாலமான வழியா இருக்கு, அது கெட்டு போறதுக்கு வழியா இருக்கு. இதனால என்ன நடக்கும்னாக்கா மரணம் நடக்கும். கண்டிப்பா மரணம் அடைவாங்க. மரணம்ங்கிறது உடனே நடந்துறது இல்லை. இதன் மூலமா வியாதி வருது, உடல் சிதைவு வருது, அதனால உள்ள வலிகளும் நோய்களும் துன்பப்படுறதும் இதெல்லாம் மிகப்பெரிய வேதனை ஆயிடும். இதெல்லாம் எப்படி உருவாகுது? கெட்டு போறதுக்கான வழி விசாலமா இந்த பூமி முழுக்க நிறைஞ்சிருக்கு. வேதம் சொல்லுது, பூமி முழுக்க பொல்லாங்கினால் நிறைந்திருக்குதான். இந்த பூமியில தான் அன்னை மரியாள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. அந்த பிள்ளையை எப்படி வளர்த்தாங்க? தேவ பக்தி உள்ள சந்ததியா வளர்த்தாங்க.
அது எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த பிள்ளைகளை நம்ம பார்த்து இந்த சமூகத்துக்கும் தெய்வ பக்தி உள்ள பிள்ளையா இருக்கணும். அதுக்காக தான் கடவுள் நமக்கு பிள்ளைகளை கொடுக்குறாராம். காண்பிக்கிறேன், திருப்புங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். முதல் படைப்பாகிய ஆதாமை பத்தி பேசுது. அவர் ஒரு மனுஷன்ல இருந்துதான் மனுக்குல வாழ்க்கையை ஆரம்பித்தார். அவனுக்குள்ள இருந்துதான் ஸ்திரீயை வெளியெடுத்தார். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளேயே அவனுக்கான துணையாகிய ஸ்திரீயை வச்சிருந்தார். படைப்பு எப்படி ஆரம்பிச்சது? ஒரு மனுஷன்ல இருந்து ஆரம்பிச்சது. ஏன் கடவுள் கோடிக்கணக்கான மனுஷனை படைச்சிருக்கலாமே? மனுஷனுக்கு அடுத்து உள்ள எல்லா உயிர்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஜோடி ஜோடியா அது அந்தந்த ஜாதியின்படி பல கோடி உயிரினங்கள் படைச்சார். ஆனா மனுஷனை மட்டும் ஒரே ஜாதி, மனுஷ ஜாதி படைச்சு ஒரு மனுஷன்ல தான் வாழ்க்கை ஆரம்பிச்சார். ஏன் தெரியுமா? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படி தானே. எதுக்காக படைச்சாராம்? தெய்வ பக்தி உள்ள சந்ததி பிறக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுக்காக தான் ஒரு மனுஷன்ல இருந்து வாழ்க்கையை ஆரம்பிச்சாராம். அப்போ பிள்ளைகள்லாம் நமக்கு எதுக்காக கொடுக்கிறாரு? தெய்வ பக்தி உள்ள சந்ததிகள் இந்த பூமியில பிறக்கணுமா. ஏன்னா இந்த பூமி முழுக்க பொல்லாங்கு நிறைஞ்சிருக்கிறதுனால கேட்டுக்கு போகிற வழி, கெட்டு போறதுக்கான வழி விசாலமா விரிந்து கிடக்குது. ரொம்ப கவனமா பிள்ளைகளை வளர்க்கணுங்க. இந்த வேதாகமும் ஒரு 1900 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டு, இந்த வாக்கியம் கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அந்த காலத்துல வாழ்ந்த மல்கியாங்கிற தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு தேவனுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறார். நம்மலாம் எதுக்கு பிள்ளைங்க பெறறோம் தெரியுமா? நம்மளுடைய சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காகவோ நமக்கு அடுத்த சந்ததி வேணும்னோ அதுக்காக கிடையாது. தெய்வ பக்தி வளர்வதற்காக தான் தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. மரியம்மை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வானசாஸ்திரிகளை அனுப்பி 3 பரிசு பொருளையும் கொடுத்து அனுப்பினார். பிள்ளை பிறந்த பிறகு இந்த பிள்ளை இது போல வளரணும். நம்ம கூட இன்னைக்கு என்னென்னவோ பரிசு பொருள் கொடுக்குறோம். அன்னைக்கு கொடுத்த பரிசு பொருள் பாருங்க எவ்வளவு வித்தியாசமா இருந்தது. வந்த ஆசாரி சொன்னான், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். இது போல எந்த குழந்தையும் சொன்னதில்லை. ஒரு ராஜா பிறந்துக்கிறார். ராஜா எப்படி இருக்கணும்? நல்லவரா இருக்கணும். அப்புறம் அவருடைய புகழ் கீர்த்தி ஊரெங்கும் பரவணும். அப்புறம் நித்திய ஜீவனா அவர் வாழணும். இந்த மரியம்மையும் தந்தை யோசேப்பும் இயேசுங்கிற பிள்ளைய எப்படி வளர்த்தாங்க? தெய்வ பக்தி உள்ள பிள்ளையா வளர்த்தாங்க. உண்மையிலே அவர் தெய்வ பக்தி உள்ளவரா இருந்தாரா? கடவுள் சொன்ன வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் கீழ்பட்டாரா? அந்த அம்மா அப்படி வளர்த்தாங்களா அப்படின்னு சந்தேகம் இருக்குதா? சந்தேகத்தை தீர்த்துருவோம். இயேசுநாதர் வளர்ந்த பிறகு தெய்வ ஊழியத்துக்காக தன்னை ஒப்படைக்கிறார். முதலாவது சோதனை, அந்த தங்கத்துக்கு எப்படி சோதனை வரும்? அக்கினியில போட்டு சோதிப்பாங்க. சோதனை எப்படி இருக்கு பாருங்க. அக்கினியான தேவன் சோதிக்கிறார். திருப்புங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். சோதனை யார் கொடுக்கிறாரா? பிசாசுன்னு. இப்ப பிசாசுன்னு சொன்ன உடனே கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, பிசாசு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படி நீங்க எண்ணிடுறீங்க. முதல்ல இந்த பிசாசுங்கிற விஷயத்த நல்லா கிளியர் பண்ணிக்கங்க. பிசாசுன்னு ஒண்ணு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. பிசாசுங்கிற சப்ஜெக்டே ஒண்ணு கிடையாதுங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. பிசாசுங்கிறது நம்ம தான் நமக்குள்ள இருந்து உருவாக்குறோம். நமக்குள்ள இருந்து தான் தெய்வீக தன்மையை உருவாக்குறோம். நமக்குள்ள இருந்து தான் பிசாசு தன்மையை உருவாக்குறோம். இவர் முதல் ஜென்மத்துல ஆதாமா பிறந்திருக்கும் போது இவருக்குள்ள இருந்து தான் ஆசை என்கிற பிசாசு தன்மையை உருவாக்கினார். தன்னுடைய விருப்பத்தின்படி தன் வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு எதை வேண்டானாரோ அந்த விளக்கின கனியை அதுதான் எனக்கு வேணும், என் வாழ்க்கையை நானே தீர்மானிச்சுக்கிறேன்னு உண்ணார். அந்த வாழ்க்கை எப்படியாச்சு? சுயநலமும் பயமும் காட்டி கொடுக்கறதும் விரோதமும் வைராக்கியமும் போன்ற பல பிரச்சனை, இன்னைக்கு பூமியில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த சுயநலமான ஆசை தான் காரணமா இருக்கு. தானே ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு, அதுதான் காரணமா இருக்கு. இந்த எண்ணம் எங்க இருந்து வந்தது? அவருடைய எண்ணத்துல இருந்து தான் வந்தது. அவர் தான் அதை எண்ணினாரு. அந்த எண்ணத்தை தான் சர்ப்பம்னு சொல்லப்படுகிறது. சர்ப்பத்துக்கு அடையாளம்னா அது உடனே சீறிடும். சர்ப்பம் இருக்கிற இடமே தெரியாது. அது வேட்டையாடும் போது கண்ணுமிக்கிற நேரத்துல உடனே சீரும். அது போலதான் நம்முடைய மனசுல எண்ணங்கள் இருக்கிற இடமே தெரியாது. கண்ணால காட்சி பார்த்த உடனே முதல்ல எண்ணம் வேலை செய்யும். அது பாம்பு போல சீரும், சர்ப்பம் போல சட்டுன்னு சீரும். அந்த எண்ணத்தை தான் சர்ப்பம்னு வச்சாங்க. அந்த சர்ப்பத்தை தான் பிசாசுன்னு சொல்றாங்க. அப்போ பிசாசுன்னு ஒண்ணு இந்த பூமியில இருக்குது.
அதுதான் எல்லாத்தையும் ஆட்சி நடத்துது அப்படிலாம் தப்பா எண்ணிக்காதுங்க. பிசாசுங்கிறது உங்களுக்குள்ள இருக்குதுன்னு எண்ணுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை தெய்வீகமா மாறும். வேத வல்லுனரா இருக்கிற அப்போஸ்தலன் பவுல் அதுக்கு ஒரு விவரம் கொடுக்குறான். நன்மையும் தீமையும் எனக்குள்ளதான் இருக்கிறது. நான் நன்மை செய்ய எண்ணினாலும் தீமையே என்ன மேற்கொள்ளுது. என்னை யார் காப்பாத்துவா அப்படின்னு கெஞ்சுறாரு. அப்படி வென்றார். அப்போ நன்மையும் தீமையும் நமக்குள்ள தானே வந்தது. அந்த தீமையை தான் பிசாசு, நன்மையை தான் கடவுளுங்கிறோம். அப்ப சோதனை எல்லாம் யார் போடுறது? வெளியில இருந்து எங்கேயும் சோதனை வந்ததுன்னு எண்ணிடாதீங்க. நம்ம மனசுக்குள்ளதுதான் சோதனையும் நன்மையும் உருவாகுது. அந்த வசனத்தை காண்பிக்கிறேன். திருப்புங்க யாக்கோப்பு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப சோதனை வேதனை இதெல்லாம் எங்கிருந்து வருது? அடுத்த வசனம் 14. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. இதுதாங்க உண்மை. சோதனை வேதனை இதையெல்லாம் கடவுள் கொடுக்கிறவர் இல்ல, கடவுள் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப அந்த சோதனை வேதனை எல்லாம் எங்கிருந்து வருது? அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதான் உண்மை. அவனவன் தன் தன் சுய இச்சையினால, இச்சைனா ஆசை, அந்த ஆசையினாலதான் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். கடவுள் சோதிக்கிறார்னு எண்ணிடாதீங்க. தங்களுடைய ஆசை தான் அப்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார்கள். 15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணமாக பிறக்கும். கடவுள் சோதிக்கலங்க. சோதனை வேதனை எல்லாம் நம்மளுடைய சுய இச்சை என்கிற ஆசையில பிறக்கிறது. நல்லா கவனிங்க. பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்ன உடனே வெளியில யாரோ காத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல இவர் கூட்டிட்டு போய் விட்டாரு. அவன் பேச்சு கேட்கறானா என் பேச்சு கேட்கறானா பார்க்கலான்னு அப்படியெல்லாம் எண்ணிடாதீங்க. நமக்குள்ள இருக்குது என்ன நினைவுகளா இருதயம் முழுக்க சுமந்துட்டு இருக்கிறோம். கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினாரு. கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி. எப்படியா? கையளவு தான் இந்த உள்ள இருக்குது, ஆனா அதுல உள்ள ஆசை எப்படி இருக்குது? கடல் போல் இருக்குதான். அதுலதான் சிக்குன்றோம். நம்ம வாழ்வியலை எப்படி நடத்திக்கிறோம்? கையளவு உள்ளம்தான் இது, ஆனா கடல் போல் ஆசை. இதுல விளையாட சொன்னான் அடி அடி. அப்ப எண்ணங்கள் எங்கிருந்து வருது? நம்மளுடைய மனசுல இருந்து தான் வருது. ஏசு இதை எப்படி சொன்னாரு? அவனவனுடைய இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேச சொன்னார். எப்படி? அவனுடைய இருதயத்தினுடைய நிறைவு தான் வாய் பேசும். இருதயம் எப்படி நிரம்புது? எண்ணங்களினால் நிரம்புது. எப்போ வாயில வருது? அந்த எண்ணத்தினுடைய நிறைவு பூரணம் வெளியில வாயில வார்த்தையா வருது. அதுதான் வாழ்க்கையா அமையுது. தான் வாயால என்ன சொல்றோமோ அதுதான் வாழ்க்கையா அமையுது. நன்மையும் தீமையும் நாவின் அதிகாரத்துல, அதன் பிரியப்படுவர்களும் அது கனியை புசிப்பார்கள். சாலமோன் சொல்றான், அனுபவசாலி. அப்போ பிசாசுங்கிறது வெளியில ஒண்ணும் கிடையாது. மோசமான எண்ணத்துக்கு தான் பிசாசுன்னு பேர். அந்த மோசமான எண்ணம் எப்படி இருந்தது? தெய்வீக தன்மை எப்படி இருந்தது? இதுதான் இங்க சோதனை. இந்த தெய்வீக தன்மையை தனக்கு மேற்கொள்ளும்படியாக இந்த தாய் தகப்பை இவர் எப்படி வளர்த்திருக்கிறாங்க பாருங்க. இது இவருடைய சொந்த எண்ணத்தினால் கூட வரல, இவருடைய வளர்ப்பு அந்த மாதிரி வந்தது. முதல்ல இவரே தான் விளக்கப்பட்ட கனியை புசிச்சார். இப்போ என்ன பேசுறாரு பாருங்க. தன் தாய் தகப்ப எப்படி பக்தி மார்க்கத்துல வளர்த்தாங்களோ அதை வெளிப்படுத்தி காட்டுறார் பாருங்க. 2ஆம் வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. முதல் சோதனை தான். தங்கத்தை புடமிடுற சோதனை, முதல் சோதனை இதுதான். இந்த சோதனையில ஜெயிச்சாதான் இவர் தங்கமான மனுஷன். இந்த உலகத்திலேயே எல்லா பாவங்களும் எந்த அடிப்படையில் நடந்ததுனாக்கா பசிங்கிற வறுமையில தாங்க நடந்தது. பசி வந்தா 10ம் பறந்து போயிடும். வேதம் கொடுத்திருக்கிற 10 கற்பனையும் ஒரு மனுஷனுக்கு பசின்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த கற்பனையை ஒண்ணுத்தையும் பார்க்க மாட்டான். சாப்பாட்டுக்காக அக்கிரமமான வேலையை என்ன வேணா செஞ்சிருவான். சோதனை எங்கிருந்து வருது பாருங்க. அப்படிப்பட்ட பசியில இருந்து தான் சோதனை ஆரம்பிக்குது. இந்த பசியை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தராலே முடியாதுங்க. பசியை பிணின்னு கூட சொல்லுவாங்க. பிணினா நோய். அப்ப நம்ம சாப்பிட்றதெல்லாம் எது? இந்த நோய்க்கு மருந்து போடுறோம். நோய் நம்மள மேற்கொண்டு நம்மள கொண்டு போட்டுறாம இருக்கிறதுக்கு நோய்க்கு மருந்து கொடுக்கறதுக்கு தான் சாப்பாடு. அந்த காலத்துல உணவு மருந்தா இருந்ததா? இந்த காலத்துல மருந்து தான் உணவா இருக்குது. அந்த காலத்துல சாப்பிட்டவங்க எல்லாம் ஒரு 120 வருஷம் வரைக்கும் கூட நல்லா இருந்திருக்கிறாங்க. இந்த காலத்துல 40 வயசுக்கு மேல வண்டியை நகர்த்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. கால் வலிக்குது, கை வலிக்குது, முட்டி வலிக்குது, கண்ணு தெரியல, காது கேட்கல, வாசனை என்னன்னு கூட தெரியல, இது போல எல்லாம் போயிடுது.
இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சத்தான உணவு இல்லை. அந்த காலத்துல உணவு மருந்தாவே இருந்தது. நம்ம என்னெல்லாம் சாப்பிடுறோமோ அது ஆரோக்கியமான ஒரு மருந்து. உணவு அவ்வளவு தரமா இருந்தது. அப்போ உற்பத்தியும் நல்லா இருந்தது. மருந்தெல்லாம் போடுறது இல்லை. இப்போ என்ன ஆச்சுனாக்கா, மருந்துங்களை போட்டு போட்டு உணவு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மருந்து ஆயிடுச்சு. இப்போ மருந்து தான் உணவாயிடுச்சு. 4 இட்லி சாப்பிட்டா 10 மாத்திரை போடணும். ஜீரணிக்கிறதுக்கு, சுகர் வராமல் இருக்கிறதுக்கு, ப்ரெஷர் வராமல் இருக்கிறதுக்கு, தலை சுத்தாமல் இருக்கிறதுக்கு. உண்மையா இல்லைங்க, இதெல்லாம் நிஜம் தானே? அந்த காலத்தில் தரமான சாப்பாடு, எந்த மருந்தும் கிடையாது. சாப்பாடு தான் மருந்தா இருந்தது. இப்போ ஆசைப்பட்டு எதனா ஸ்வீட் சாப்பிட்டுட்டாங்க, அதுக்கு ஒரு 4 மாத்திரை. கிழங்கு வகைக பழ வகைக என்ன சாப்பிட்டாங்க, ஜீரணிக்கல, அதுக்கு ஒரு 4 மாத்திரை. அப்போ எது உணவாச்சு? மருந்து தான் இப்போ உணவாச்சு. அப்போ உணவு தான் மருந்தா இருந்தது. அப்போ இந்த பசிங்கிறது என்னவா இருக்குது? ஒரு நோயா இருக்குது, பிணியாது. அந்த பசி நம்மள கொண்டு போட்டுரும். இந்த பசின்னு ஒன்று வந்தா 10ம் பறந்து போயிடும். அதனால தான் வடலூருங்கிற ஊர்ல அருள் பிரகாச வள்ளலாறு உணவு கொடுக்கறது தான் ஒரு முக்கிய கோட்பாடாக வச்சிருந்தார். இன்னைக்கும் அந்த ஊர்ல வருஷம் முழுக்க அன்னதானம் அவர் நியமிக்கப்பட்ட சபை மூலமாக கொடுக்கப்படுது. ஒரு மனுஷன் பசியினால சாகக்கூடாது, பசியினால குற்றங்கள் செஞ்சிடக்கூடாது, பசியினால வாடக்கூடாது. அதனால உணவு கொடுக்கிற அன்னதானம்ங்கிற ஒரு மிகப்பெரிய புரட்சியை 140 வருஷமா செஞ்சிட்டு இருக்காரு. அன்னதானம் அவ்வளவு சிறந்த தானம். அதனாலதான் புண்ணிய யாத்திரை போனாலும் சரி, கோயில் குளங்கள்லயும் சரி, விசேஷ நாட்கள்லயும் சரி, முதலாவது கொடுக்கறது என்ன? அன்னத்தை கொடுப்போம், அன்னத்தை தானம் பண்ணுவோம், பசிங்கிற பிணியை இந்த பூமியை விட்டு விரட்டுவோம். இந்த நோக்கத்துல தான் ஆலயங்கள்ல எல்லாம் எந்த விசேஷம் நடந்தாலும் முதலாவது உண்ணறதுக்கு அன்னத்தை தானமா கொடுக்கறாங்க. இந்த பசி பிணி இருக்குத எல்லா தர்ம காரியத்தையும் மிதிச்சு போட்டுரும். எல்லா அக்கிரம அநியாயமும் செய்யறதுக்கு துணியும். இன்னைக்கு நடக்கிற கொலை, திருட்டு, அயோக்கியம் எல்லாத்தையும் அதனுடைய மூலக்கூறு என்னன்னு பாருங்க. நான் வறுமையா இருந்தேங்க, வேற வழி இல்லைங்க, நான் திருடினேன். எனக்கு பசிங்க, என்னை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லைங்க, எனக்கு உணவு இல்லைங்க, அதனால நான் திருடினேன். இன்னைக்கு நாட்டுல பெரிய பிரச்சனை இதுதான். அதனாலதான் யோவான் சாணன் சொன்னான், நிறைய உணவு வச்சுக்கிறீங்களா, இல்லாதவருக்கு கொஞ்சம் கொடுங்க. 2 அங்கி வச்சிருக்கிறீங்களா, இல்லாதவருக்கு 1 கொடுங்க. இதுதான் பெரிய விஷயம். இதுதாங்க பரலோகத்துல பொக்கிஷமாவும் சேர்க்கப்படுது. இந்த தான தர்மம் செய்கிறவங்க எல்லாம் உண்மையிலே மனித வடிவில இங்கெல்லாம் தெய்வங்க. ஒரு மனுஷனுடைய பிணியை தீக்கிறவங்க, மானத்தை காப்பாத்துறவங்க, அவனுக்கு ஒரு வேலை வாங்கி தரவங்க, ஒரு உழைப்புக்கு வழிகாட்டுறவங்க, நல்ல பாதையில நடத்துறவங்க, இவங்க எல்லாம் மனித வடிவில் உள்ள தெய்வங்கள். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எது? பசி. சோதனை எப்படி நடக்குது பாருங்க. பசி. இந்த பசி தான் இவருக்கு சோதனையா வந்தது. எத்தனை நாள் சாப்பிடாம இருக்காரு? இரவு பகலுமா 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 3 நாள் சாப்பிடலனாலும் ஆள் க்ளோஸ் ஆயிடுவாங்க இல்லையா? வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறுமா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் 3 நாளைக்கு மேல அந்த வண்டி ஓடாது. இவர் 40 நாள் இரவும் பகலுமா பசியா இருக்கார். அந்த தெய்வ பக்திக்கான பாதையினுடைய முதல் வழி தான். அப்போ உடலை நம்பி வாழலங்க, அவரு ஆன்மாவும் பரமாத்மாவுமா வாழறார். அப்ப அவர் உடலை நம்பி வாழல, அவர் உடலுக்குள்ள வாசம் பண்ற அந்த ஜீவாத்மாவாகிய இயேசு பரமாத்மாங்கிற பிதா கூட சேர்ந்துச்சு. அதனால 40 நாள் உபவாசம்னாக்கா பட்டினியா உட்கார்றது மட்டும் இல்ல, அவருடைய எண்ணம், செயல், சிந்தை எல்லாமே பிதாவாகிய தேவனை நோக்கி அமைதியா உட்காந்துட்டார். வாயை திறந்து கத்துறது கூட இல்லைங்க. ஒரிஜினல் ஜபம்லாம் இதுதான். லபலபான்னு கத்துறதுனால உண்மையிலே தெய்வம் கேட்டுறாது. இயேசு சொன்னாரு, நீண்ட வசனத்தினால ஜபம் பண்ணா பிதா கேட்பார்னு எண்ணிடாதீங்க. அஞ்ஞானிகள் தான் அப்படி செய்வாங்க. நான் சொல்ல, இயேசுநாதர் தான் சொன்னாரு. அப்போ எப்படி ஜபம் பண்ணணும்? அமைதியா உட்கார்ந்தாரு இரவும் பகலும் 40 நாள். உடலுக்குள்ளவே அவர் இல்லைங்க, உடலை தாண்டி இந்த ஜீவாத்மா பரமாத்மா கூட இருந்தது. இப்ப உடலுக்குள்ள வந்தாரு, சோதனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 40 நாள் முடிஞ்சது. இப்ப உடல்ல இருந்து வீழ்ச்சி பாக்குறாரு, பசி எடுக்குது. உடலுக்குள்ள வந்த உடனே மனசு ஜீவாத்மா கிட்ட பேசுது. பிசாசுங்கிறது வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்குது. பிசாசுங்கிற அந்த எண்ணமும் தெய்வீகங்கிற கடவுளும். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான். என்ன பண்ணாங்க? சொல்லும். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லும். நீங்க சொல்ற சொல்லதான் நீங்க உயிரோட இருக்கிறதா மரணம் அடையத்தானுங்குது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சொல்லும். பிசாசு என்ன சொன்னானா, இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும்.
சொன்னா நடந்துருமா? கண்டிப்பா நடக்கும். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம வாயின் வார்த்தையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பேசுறோமோ அதான் வாழ்க்கை. அதானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சொல்லு எங்கிருந்து வந்து இருதயத்தினுடைய நிறைவு. அந்த இருதயத்திலிருந்து ஒரு எண்ணம் முதல்ல வருது. உடம்புக்கு உணவு தேவை. ரொம்ப பசிக்குது. 40 நாள் பட்டினியா இருக்கிறேன். அதனால எனக்கு உடனடியா உணவு வேணும். மனசு சொல்லுது ஆன்மா கிட்ட, நீ ஒரு தேவகுமாரன் தானே, நீ சொன்னா எல்லாமே நடக்கும் தானே, அதனால இந்த கல்லுகளை பார்த்து நீ அப்பமாகுன்னு சொல்லு. சொன்னினா அது அப்பமாயிடும், நீ சாப்பிட்டுடு, உள்ள தள்ளு, பசிலாம் சரியாயிடும் அப்படின்னு மனசுல இருந்து ஒரு எண்ணம் வருது. 4ஆம் வசனம், அவர் பிரதியுத்தமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் வாழ்வதல்ல. எப்படியா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அதுக்காக மட்டும் வாழ்றவன் இல்ல. உடம்புக்கு உணவு தேவைதாங்க, இல்லைன்னு சொல்லல. இந்த உணவுக்காகவே நம்ம வாழ்ந்துடக்கூடாது. உணவு உடம்புக்கு தான், ஆன்மாக்கு பசி எடுக்காது, ஆன்மாக்கு இல்ல. அப்போ இந்த உடம்பை வளர்க்கறதுக்காகவே ஆன்மா உள்ள வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா தேவனை பத்தின சிந்தனை இருந்துன்னு வச்சுங்களேன், இந்த உடம்பு மகிமை பெறுங்க. அது அழிவு இல்லாம ஒளி ரூபமா மாறி மகிமை அடைந்து தேவர்கள் போல மாறிடுவாங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் வாழ்பவன் அல்ல. முதல் சிந்தனை கடவுளுக்குன்னு வச்சுன்னா, கடவுள் உனக்கு நல்லதெல்லாம் சொல்லி தருவார். சரியா? நீங்க செய்யற எல்லாவற்றையும் கடவுளுக்கு ஒப்படைச்சிருங்க. கடவுளே, இந்த வேலையெல்லாம் எனக்கு நல்லதா செஞ்சு கொடுங்க, நான் உங்களுடைய நடத்துதல்ல தான் இதை செய்யறேன், அதனால எனக்கு நல்ல பாதையை போட்டு கொடுங்கன்னா கரெக்டான வழி கடவுள் கொடுப்பார். கேட்டுக்கு போகிற விசாலமான வழி இல்ல, இடுக்கமான வாசலா இருக்கும். அது ஜீவனை பற்றும்படியா இருக்கும். வசனத்தை கவனிங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எப்படியா? வெறும் அப்பத்தினால் மாத்திரம் அல்லங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். இவர் முதல் மனுஷனா இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, இவரா ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டாரு. இப்போ நல்ல தாய் தகப்பனுக்கு பிள்ளையா பிறந்து தெய்வத்துக்கு கீழ்ப்படுகிற மரியம்மை சொன்னாங்கல்ல, ஆண்டவரே நமக்கு அடிமைன்னு, அந்த தாயினுடைய கர்ப்பத்துல இருந்து வந்தார். அதனால தேவனுடைய வார்த்தைக்கு தான் முதல். என்னுடைய வசதிகள், என்னுடைய சாப்பாடு, என்னுடைய உடை, என்னுடைய செல்வாக்கு, இதெல்லாம் 2ஆம் பட்சம். பிரசங்கில சாலமோன் சொல்றான், உண்ணுகிற உணவு, நல்ல வாழ்க்கை, இதெல்லாம் கடவுள்கிட்ட தான் வருது. நம்மளுடைய உழைப்பினாலே, நம்மளுடைய முயற்சினால வரல, இதெல்லாம் கடவுள் தான் கொடுக்கிறாரு. அப்போஸ்தலன் யோவான் சொல்றான், நன்மையான ஈவுகள், பூரணமான வரம், இதெல்லாம் ஜோதிகளுடைய பிதாவிட்டத்துல இருந்து பரத்துல இருந்து கீழே வருதான். இதெல்லாம் நம்மளுடைய முயற்சி இல்ல, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஆனா கடவுள் விருப்பத்தின்படி தான் இந்த நல்ல காரியங்கள்லாம் நடக்குது. அது உண்மைதானே? இயேசு எப்படி பேசுறாரு பாருங்க. மனுஷன் அப்பத்திலான் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இன்னைக்கு உண்மையிலே இந்த மார்க்கத்தில் உள்ளவங்களும் சரி, எந்த மார்க்கத்தில் உள்ளவங்களும் சரி, அந்த மார்க்கத்தினுடைய புத்தகத்தையோ, அந்த மார்க்கம் வழிகாட்டுகிற அந்த வேதாகமத்தையும் முழுக்க படிச்சதே கிடையாது. 90% மக்கள் கதை கேட்டே வாழ்ந்துட்டாங்க. இந்த கதையெல்லாம் நிஜமா அவங்களுக்கு தெரியாது. எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நாங்க அப்படியே பின்பற்றிட்டோங்க. அது முக்கியம் இல்ல. இயேசு என்ன பேசுறாரு பாருங்க. கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மனுஷன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எழுதியிருக்கிறா எதுல எழுதியிருந்தது? இந்த வேதாகமத்தில் எழுதியிருந்தது. இது அவருக்கு எப்படி தெரியும்? அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இந்த வேதாகமத்தை சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தாங்க. அப்போ கடவுளுக்கு தான்ப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும். கடவுளை நீ நம்பினா உனக்கு நல்ல வாழ்க்கை கடவுளை ஏற்படுத்தி தருவார். நீயா எந்த தவறும் செஞ்சிடாத, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுறது தான் முதலாவது வேலையா வச்சுக்கோ அப்படின்னா. தேவ வார்த்தையில தான் மனுஷன் பிழைப்பான் என்று எழுதியிருக்குது, வெறும் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. பசிங்கிற இந்த பிணிய எவ்வளவு அழகா ஜெயிச்சார் பாருங்க. முதல் சோதனையில பிரமாதமான வெற்றி. அநேக மக்கள் இந்த பசியில தோத்துடுறாங்க. பசி, வறுமை, இதனால தாங்க நான் இந்த தவறுலாம் செஞ்சிட்டேன்னு அநேக பேர் வருத்தப்படுறாங்க. இந்த மார்க்கத்துல இருந்தா கூட ஒரு தப்பான விஷயத்தையோ, திருடுறதோ, கொள்ளையடிக்கிறதோ, அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கிறதோ, இதெல்லாம் எதுக்குனாக்கா இந்த உடலை காப்பாத்துறதுக்கு நாங்க நிறைய செல்வம் சேர்த்துக்கலாம், அப்ப பசி இல்லாம வாழ்வோமே, எதிர்காலத்தினுடைய பயம், பசியை ஜெயிக்கணுமே, பசியோட வாழ முடியாது, இந்த பசியை ஜெயிக்கணும், எங்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்கணும், அந்த செல்வத்தை எப்படியாச்சும் நாங்க திரட்டிடுவோம், செல்வந்தரா மாறிடுவோம், அப்போ நாங்க பசி இல்லாம இருப்போம்.
ஏசுநாதர் ஒரு கதை சொன்னாரு. ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்துல விவசாயம் பண்ணாரு. அந்த வருஷம் அமோக விளைச்சல் வந்துருச்சு. எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் அறுத்தாரு, தன்னுடைய களஞ்சியத்துல கொண்டு வந்து சேர்த்தாராம். அந்த களஞ்சியம் பத்தல, அவ்வளவு தானியம் கொள்ளளவுக்கு மேல இருக்குது. இவர் என்ன பண்ணாராம் தெரியுமா, அந்த களஞ்சியத்தை இடிச்சிட்டு அதை விட பெரிய களஞ்சியமா கட்டினாராம், எல்லா தானியமும் அதுல கொட்டிக்கிறது. அப்ப உழைச்சவங்களுக்கு தேவையான ஊதியம் கொடுத்துருப்பானா? அதிகமா வளர்ந்துருக்குது, இயல்பா கொடுக்கறத காட்டிலும் 2 மடங்கு அவங்களுக்கும் கூட கொடுத்துருக்கலாம்ல. அவன் அப்படி கொடுக்கல. அதிக விளைச்சல அந்த குடோனை இடிச்சிட்டு பெரிய குடோன் கட்டி எல்லா விளைச்சலையும் போட்டுக்கிட்டாராம். போட்டுக்கிட்டு என்ன சொல்றாராம், ஆத்மா கிட்ட சொல்றாராம், ஆத்மாவே நீ ஒன்னுத்துக்கும் கவலைப்படாதே, நான் காலாகாலத்துக்கு தானியங்கள்லாம் சேர்த்து வச்சுட்டேன், நீ நிம்மதியா சாப்பிடலாம். யாருக்கிட்ட சொல்றாரு? ஆத்மா கிட்ட சொல்றாரு. இந்த வேதாகமே உடலு மனம் ஆன்மா இதை வச்சுதான் போகுது. கதையை கவனிங்க. ஆத்மா கிட்ட சொல்றாரு, ஆத்மாவே நீ கவலைப்படாதே, நிறைய தானியம் சேர்த்துட்ட, காலாகாலத்துக்கு நம்ம நிம்மதியா வாழணும். கடவுள் மேல இருந்து பேசினாராம், ஆட முட்டா பையில, இன்னைக்கு ராத்திரி உன்னை நான் எடுத்துட்டேன்னா இந்த தானியம் எங்கடா போகும்னாராம். எப்படி? இன்னைக்கு ராத்திரி எடுத்துட்டானாக்கா இவரை க்ளோஸ் பண்ணிட்டா, இந்த உடம்புல இருந்து அவர் ஆன்மா வெளியே தூக்கிட்டாக்கா டெட் பாடின்னு பேரு. இந்த தானியம்லாம் யார் சாப்பிடுவாங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க. உடம்புக்காக தான் நம்ம ரொம்ப பிரயாசப்படுறோம். உடம்பு பெரிய விஷயம் இல்லை. ஆன்மாவை பலப்படுத்திட்டோம்னா உடம்பு சாதாரண விஷயம். இது மகிமை அடைய ஆரம்பிச்சிடும். கடவுள் சொல்றாரு, அட முட்டாப்பாயில, ஆன்மாக்கு எந்த சாப்பாடும் தேவையில்லடா, உடலுக்கு தாண்டா சாப்பாடு. நீ உடலுக்கு சேர்த்து வச்சுட்டு ஆன்மாவே கவலைப்படாதன்றிய. இன்னைக்கு அந்த ஆன்மாவை எடுத்துட்டேன்னா இந்த உணவுலாம் யாருக்குடானா? அப்ப உணவுலாம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? உடலுக்கு தானே தவிர ஆன்மாக்கு இல்லை. ஆன்மா அழிவற்றது, நிலையானது, நெருப்புல வேகாதது, தண்ணியில கரையாதது, காற்றுல உளராது. ஆன்மா என்றென்றைக்கும் நிலையா இருக்கும். இந்த ஆன்மாவை காப்பாத்துறதுக்கு தான் நாங்க மறுபடியும் மறுஜன்மை எடுத்து இயேசுவே வந்தார். கடவுளும் இவ்வளவு பிரயாசப்படுறாரு. அப்போ இந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்க. இது உணவுனால வாழாது, கடவுளுடைய வார்த்தையினால வாழும். அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கணும்? அதிகபட்ச விளைச்சல் வந்தது, வேலை செஞ்சவங்களுக்கு அது போல 2 மடங்கு கொடுத்து தானம் தர்மம்ட்டு நிறைய புண்ணிய காரியங்களை செஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த பூமியில அவன் ஒரு தேவனா இருந்திருப்பான். கடவுள் பார்த்தாரு, இது போல ஆளை இங்க வச்சிருக்க கூடாது, இவனை முதல்ல தூக்கணும். உண்மைதானே? அதனால்தான் கடவுளோட முட்டாப்பாயில உடலுக்கு தானியத்தை சேர்த்து வச்சுட்டு ஆன்மாவே கவலைப்படாதன்றி, ஆன்மா என்னுடைய விருப்பத்துல இருக்குதுரா, ஆன்மாவை நான் எடுத்துட்டா இந்த உணவு யார் சாப்பிடுவா? ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னா இது கீழே கிடக்கும், நாளைக்கு அந்த உணவுக்கு இது உரமாயிடும். உண்மைதானே? மண்ணோட மண்ணா மக்கி இது உரமா போயிடும். ஆனா ஆன்மாங்கிறது அழியாதது. அந்த ஆன்மாக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது பரமாத்மா கிட்ட போனாதான், கடவுள் கிட்ட போனாதான் இந்த ஆன்மா தூய்மைப்படும். வேற எந்த விஷயத்திலும் நீங்க தூய்மைப்படுத்த முடியாது. அதுக்கு அவருடைய வார்த்தையின்படி கேட்கணும். அதை தான் இயேசு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் வாழறவன் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான் என்று எழுதியிருக்கிறதே. இனிமேலாச்சும் இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கங்க. எழுதி இருக்குது நிறையத்துல. முதல் சோதனையை ஜெயிச்சார். 2வது சோதனை 5ஆம் வசனம். அப்போது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பிரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். முதல்ல இயேசு சொன்னாரு, தேவனுடைய வார்த்தையினால்தான் மனுஷன் பிழைக்கிறான்னு எழுதியிருக்கிறதே அப்படின்னு இயேசு சொன்னாரா. இப்ப அந்த எழுத்த பிசாசு எடுத்துக்கிச்சான். உன் பாதம் கல்லில் இடறி விழாதபடிக்கு தேவதூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. எங்க சங்கீதத்துல எழுதியிருக்குது. அதனால தேவாலயத்தின் உப்பிரி மேல இருந்து நீ கீழே குதி. நீ கீழே வந்து விழுறதுக்கு முன்னாடி உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் தங்களுடைய கைகளினால் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே சங்கீதத்துல. அதனால நீ அதே போல செய்ய பார்க்கலாம். நீ கடவுளுடைய பிள்ளைன்னு தானே சொல்ற, அது மாதிரி செய்ய பார்க்கலாம். இது வெளியில இருந்து யாரோ பேசினாங்கன்னு எண்ணிடாதீங்க. அவருடைய மனசுல இருந்து தான் ஒரு எண்ணம் அப்படி தோன்றுது. நீ தேவகுமாரன் தானே, கீழே குதியும் பார்க்கலாம், தேவதூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதி இருக்கிறதே, அதனால நீ குதி கீழே அப்படின்னு. அந்த வசன ரீதியா எங்கெங்க தனக்கு சாதகமாகவும் கடவுளுக்கு சாதகமாகவும் எங்கெங்க எழுதி இருக்குதோ நல்லா தெரியுது. இந்த மனசு அந்த வசனத்தை எடுத்து பேசுது பாரு, கீழே குதி, தேவதூதர்கள் உன்னை ஏந்திட்டு போவாங்க. தன்னுடைய சுயம் பேசுத, அதுக்குதான் பிசாசுன்னு பேரு. இந்த எண்ணம் வெறும் இயேசுநாதருக்கு மட்டும் இருந்ததுன்னு எண்ணிடாதீங்க. இன்னைக்கு உள்ள எல்லா ஜனங்களும் இருக்குங்க, எல்லா மார்க்கத்தார்கிட்டையும் இந்த எண்ணம் இருக்குது.
ஒரு வழிபாட்டாளர் இன்னொரு வழிபாட்டாளர்கிட்ட கேட்பார், உங்க மார்க்கம் என்ன சொல்லுது? மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சா கூட தேவதூதர்கள் வந்து காப்பாத்துவாங்கன்னு எழுதி இருக்குது, எங்க மேல இருந்து கீழே குதியும் பார்க்கலாம் அப்படி. இன்னைக்கு இது போல மத போதகர்கள் இந்த மார்க்கத்தை வச்சு தங்களுக்கு புரியாத விஷயத்த பொதுமக்கள் கிட்ட சண்டை மூட்டி விடுறதா பண்ணிடுறாங்க. ஒரு மார்க்கத்தார் இன்னொரு மார்க்கத்தை மேல இப்படி படம் எடுக்கிறாங்க. இவங்க எல்லாம் குழந்தைங்க, இன்னும் வளரல. ஆனா மத போதகர்கள் ஒரு மார்க்கத்தை கெட்டியமா பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த மார்க்கம் சொல்றதுதான் கரெக்டுங்கிறாங்க. அந்த மார்க்கத்துல சொல்லி இருக்கிற விஷயத்த எப்படி புரிஞ்சுக்கணும், இதை எப்படி கடைபிடிக்கணுங்கிற தெளிவு இல்லை. அதனால என்ன பண்றாங்க, உங்களுக்கு இப்படி சொல்லி இருக்குது, எங்க செய்யும் பார்க்கலாம், எங்க செய்யும் பார்க்கலாங்கிற. இது உண்மையா இல்லையாங்க? இன்னொரு மார்க்கத்தார் இன்னொருத்தருடைய வழிபாட்டை பார்த்து ரொம்ப கேவலமா பேசுவாங்க. உங்கள் அப்படி இருக்குதே, நீங்க இதை வழிபடுறீங்களா, நீங்க அதை பண்றீங்களா, இதை பண்றீங்கன்னு. நீங்க இதெல்லாம் நோக்கி பார்க்கறதுனால ஒரு பிரச்சனையும் தீர போறது இல்லை. நீங்க விரும்புறீங்களோ இல்லையே, இந்த பூமியில ஏகப்பட்ட மார்க்கம் இருக்கு. சமீபத்துல ஒரு புத்தகத்துல படிச்ச 34 லட்சம் சாமிகள் இந்த பூமியில இருக்கான். கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, 34 லட்சம் சாமி வழிபாடுகள் இருக்கான். இதை எப்படி நீங்க மாத்த போறீங்க? உங்க வேலை அது இல்ல. இதையெல்லாம் ஒன்றாகிறது உங்களுடைய வேலையே கிடையாது. அவைகள்ல எவ்வளவு ஒழுக்கமான வாழ்க்கை சொல்லியிருக்கு, அதை எப்படி பின்பற்றணும், இதை முதல்ல கடைபிடிங்க. இதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்களா, உண்மையிலேயே நீங்க வளர்ந்தவங்க, ஞானத்துல இருக்கிறீங்க, கடவுளுக்கு கீழ்ப்படுறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னு வச்சீங்கன்னா சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுனுக்கிறீங்க. உங்களுக்கு தோன்றினதை, உங்களுக்கு தெரிஞ்சதை அப்படி எடுத்து பேசுறீங்க. எப்போ பிறக்கணும், எப்போ மறிக்கணும், இது ரெண்டுமே நமக்கு தெரியாது. இது கடவுள் தான் நியமிக்கிறார். நீங்க எவ்வளவு நாள் இந்த பூமியில வாழணுங்கிறதும் கடவுள் தான் நியமிக்கிறார். நல்ல காரியங்களை செஞ்சு நல்லவங்களா இருந்தீங்கன்னா கடவுள் நீடித்த ஆயுசு கொடுத்து உங்க மூலியமா இந்த பூமியில நல்ல விஷயங்கள் பரவட்டும்னு வச்சிருப்பார். அதுக்கப்புறம் மரணமே இல்லாம இந்த உடம்ப மறுரூபமாக்கி எடுத்துக்கிறார். நீங்க ஹிட்லரை போலவும் முசாராவை போலவும் ராஜபக்ச போலவும் இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இங்க வச்சிருக்க மாட்டார். நீங்க எந்த கேடு இந்த பூமியில செஞ்சீங்களோ அதே கேடுன் வழியா தான் உங்களை மேல தூக்கிடுவார். இது போல அக்கிரமக்காரருடைய மரணங்கள்லாம் ரொம்ப கொடூரமா நடந்தது. அதே போல இப்படி சொல்ற எவனோ என்னுடைய கடவுள் அப்படி செய்வார்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அது அவனுக்கே நம்பிக்கை கிடையாது. அவனுக்கு நம்பிக்கை இல்லாததுனால தான் அடுத்தவனுடைய நம்பிக்கை சோதிக்க வர்றான். உன்னுடைய கடவுள் இப்படி சொல்லியிருக்காரு, உன்னுடைய மார்க்கத்தில் இப்படி எழுதியிருக்குது, அதனால நீ இதை குடியும் பார்க்கலாம், அங்கிருந்து கீழே குதியும் பார்க்கலாம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய கடவுள் இதெல்லாம் காப்பாற்றுவாருனாக்கா அந்த நம்பிக்கை அவனுக்கே கிடையாது. எவன் ஒருத்தன் மற்ற மார்க்கத்தை பார்த்து இந்த சாமிக்கு இந்த சக்தி இருக்குதா, இதை செய்யுமா, இதை பண்ணுமான்றானோ அவனுக்கு அவனுடைய சாமி மேல நம்பிக்கை இல்லை. அதனாலதான் பிரத்தியார்கிட்ட வந்திருக்கிறான். அவன் சாமி மேல அவனுக்கு நம்பிக்கையா இருந்தா மற்றவங்கிட்ட போகணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த நம்பிக்கை இல்லாதவன் தான் பிரத்தியாரை போய் கேலி பண்ணுவான். தொலைக்காட்சியில கோடிக்கணக்கான மக்கள் இதை பார்க்கறாங்க, உலகெங்கிலும் இந்த செய்தி போகுது. இது போல நம்ம பேசுறோமே, நம்ம மார்க்கத்தை பத்தி இந்த சமூகம் என்ன நினைக்கணும் ஒரு சிறு துளி அளவு கூட அந்த எண்ணம் இல்லாம பிற மார்க்கத்தார கேலி பண்றதாவும் அவங்க நம்பிக்கையை பரிசோதனை பண்றதாவும் துணியிறாங்க. அப்போ உங்க சாமி மட்டும் இப்படி காப்பாத்துமா ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்க, அதுக்கு பதிலே கிடையாது. இந்த நம்பிக்கையோ விசுவாசமோ எந்த அடிப்படையில செயல்படுதுன்னு இயேசு அதுக்கு ஒரு வரைமுறை கொடு பார்ப்போம். திருப்பங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். இந்த மார்க்க சண்டை போடுறவங்களாம் எதுல நம்பிக்கையா இருக்கிறாங்க தெரியுமா? அற்புதம், அடையாளம், இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா, அதுலதான் நம்பிக்கையா இருக்கிறாங்க. தேவனிடத்துல நம்பிக்கையா இருக்கிறாங்களான்னா கிடையாது. தெய்வத்து மேல நம்பிக்கை இருக்கிற எவனுமே இந்த அல்ப காரியத்திலாம் ஈடுபட மாட்டான். இதெல்லாம் ஒழிஞ்சு போகிற விஷயங்கள். ஒழியாதது மாறாதது எதுனா தேவனிடத்துல வைக்கிற அன்பு தான். அந்த அன்பு பூரணமா இருந்தா யார் மேலேயும் விரோதமும் வைராக்கியமும் தற்பெருமையும் கொள்ளாது. இயேசு கொடுக்கிற விளக்கத்தை பாருங்க. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தான் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இயேசு சொல்லுகிற விளக்கம். நம்பிக்கை, பக்தி இதையெல்லாம் சோதனைக்கு உட்படுத்தக்கூடாது. இதெல்லாம் சோதனைக்கு அப்பால் பட்டது, தூய்மையான அன்பில் கலந்தது. அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும்? நீங்க எதை சொல்றீங்களோ நான் சொல்றது அப்படியே நடக்கும்னு சந்தேகப்படாமல் இருதயத்துல விசுவாசிச்சா நீங்க சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் இயேசு சொன்னார். இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா விஷத்தை எடுத்து மற்றவனுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை. நான் குடிச்சாலும் சாக மாட்டேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடணும். தான் குடிச்சாலும் சாக மாட்டேங்கிற நம்பிக்கை தனக்கு வரணும்.
தனக்கே அந்த நம்பிக்கை இல்லாத பட்சத்துல இந்த விஷத்தை குடிச்சா செத்து போயிடுவாங்க, அதனால மத்தவனுக்கு கொடுத்து சோதிச்சு பார்க்கலாங்கிற எண்ணம் இருக்கு பத்தியா, இததான் பிசாசுன்னு சொல்றோம். சாவுக்கு ஏதுவான குடிச்சாலும் சாக மாட்டான்னு சொல்லி இருக்கிறது பிரித்தியாருக்கு கொடுக்கணும்னு சொல்லல. நீங்க தெரியாம தனக்கு தானே குடிச்சிட்டா கூட நான் சாக மாட்டேங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த விஷமும் அமிர்தமா மாறிடும். அதாங்க உண்மை. மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்கன்னு இந்த பைபிள் சொல்லல. மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்கன்னு இந்த வேதம் இல்லை, எந்த வேதமும் சொல்லாது. உங்களை நேசிக்கிறது போல பிறரை நேசிங்கன்னு சொல்ற வேதம் இது. இது மற்றவங்களுக்கு போய் விஷத்தை கொடுங்க, பாம்பை விட்டு கடிக்க விடுங்க, தேலை விட்டு கடிக்க விடுங்க அப்படிலாம் சொல்லாது. அப்போ இது புரியாம சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க எல்லாம் வேதத்தாலையும் ஞானத்தாலையும் வளராதவங்க. சோதனை தனக்கு தானே இருக்கணும். தான் யோக்கியமா இருக்கிறோமான்னு முதல்ல சோதிச்சு பார்த்துக்கங்க. தான் மற்றவங்க கிட்ட அன்பா இருக்கிறோமான்னு சோதிச்சு பார்த்துக்கங்க. மற்றவங்களை நேசிக்கிறோமான்னு சோதிச்சு பார்த்துங்க. இந்த சோதனை சுய சோதனை உங்களுக்கு இல்லாத பட்சத்துல நீங்க பிரித்தியார்கிட்ட கொண்டு போயிட்டு விஷத்தை குடிங்க, குடிச்சா சாக மாட்டீங்க, உங்க வேதத்துல சொல்லி இருக்குதுங்கிறது மூட நம்பிக்கை. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் இருதயத்துல சந்தேகப்படாம இருக்கணுமா. உங்களுடைய சந்தேகத்தினுடைய வெளிப்பாடு தான் மற்றவனை போய் குடிடான்றீங்க இல்லையா? ஆனா வேதம் அப்படி சொல்லல. நீங்க விசுவாசிங்க, நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க தெரியாம குடிச்சிட்டீங்கன்னா கூட சாக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த விஷம் அமுதமாகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது புரியாம சின்ன குழந்தைங்க போல ஒருத்தர் இதுல இப்படி எழுதி இருக்குது, இதை செய்யுங்கள பார்க்கலாம், இதை பண்ணுங்க பார்க்கலான்னு நடு ரோட்ல நின்று சண்டை போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் நாமத்தை வீதியில வழங்காத இருங்க. முதல்ல அவன் மனசுல நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு கடவுள் என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருந்தாலே எல்லாம் நன்மையாவே நடக்கும். ஆக கடவுளை நம்ம சோதிக்க வேண்டாம். கடவுளுக்கு கீழ்ப்படியத்தை மேலானது. ஆனா இந்த தீமையான எண்ணம் இவருக்கு எங்க இருந்து வந்தது? அவருடைய மனசுல இருந்து தான் வந்தது. என்ன பேசுறாரு? நீ தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும், ஏனெனில் தேவதூதர்கள் தங்களுடைய கைகளினால உன்னை தாங்கிக்குவாங்க இல்லையா, அதனால கீழே குதியும் அப்படின்னு அவருடைய மனசுல இருந்து தான் பிசாசுங்கிற தவறான எண்ணம் வந்துச்சு. இப்ப தெய்வீக எண்ணம் அவர் மனசுல இருந்து எப்படி தோன்றுது பாருங்க. 7ஆம் வசனம், அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரிசுத்து பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இவர் தான் வேதாகமம் முழுக்க தெரிஞ்சிருக்கார் இல்லையா. ஒரு எண்ணம் வேதாகமத்திலிருந்து உடல் சார்ந்து பேசுது, இன்னொரு விஷயம் தெய்வீகமா பேசுது. உன் தேவனாகிய கர்த்தரை சோதனை எல்லாம் பண்ணாத, டெஸ்ட் எல்லாம் பண்ணாத. அவருடைய மனசுல இருந்தே சொல்லுது. இவர் எங்க நிக்கிறாருனாக்கா தேவாலயத்தின் உப்பிரியில இருக்கிறாராம். சாலமோன் மண்டபங்கிற கட்டடத்துல, பூமிக்கும் அந்த கட்டடத்துக்கும் 40 அடி உயரத்துல நின்றுட்டு இந்த சிந்தனையை பேசுறாரு. அப்ப இவருடைய தெய்வீக சிந்தனை என்ன சொல்லுதுனாக்கா, உன் தேவனாகிய கர்த்தரை சோதித்து பார்க்காத, நீ மீறி இப்படி செஞ்சினா கடவுள் உன்னை காப்பாற்ற மாட்டாரு, தூதரையும் அனுப்ப மாட்டாரு, கீழே விழுந்து மரணம் தான் அடைவேன். அந்த எண்ணத்துக்கு சொல்லி தெய்வீக சிந்தனையை மேற்கொண்டார். சோதனை எல்லாம் போடல, சோதிக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, தெரியாம நீங்க ஒரு கல்லு தடி கீழே விடுறீங்கன்னு வச்சுங்களேன், காப்பாத்துறதுக்கு தேவதூதர்ல கண்டிப்பா அனுப்புவார். திக்கு தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பசிக்கு தாகத்துக்கு அங்க ஒரு ஆளை ஏற்படுத்தும். கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் கடவுள் உணவு கொடுக்குறாரு இல்லையா. 6 அறிவு படிச்ச மனுஷன் தேவனுடைய ரூபத்திலையும் சாயல்லையும் இருக்கிறமே, நம்ம கொடுக்க மாட்டாரு. அதனால டெஸ்ட் பண்றதெல்லாம் வேண்டாம். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, சக மனுஷங்கள் போல நமக்கு வசதி வாய்ப்பு கிடைக்கல, நம்மளால இதை அனுபவிக்க முடியல, ரொம்ப நாளா கஷ்டத்திலே இருக்கிறோமே, இது என்ன வாழ்க்கை அப்படின்னு எண்ணிடாதீங்க. தங்கத்தை அப்படிதான் புடமிடுவாங்க, அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா, பிரமாதமான ஆபரணமா மாறிடும். அது கிரீடமாவும் இருக்கலாம், கையில உள்ள காப்பாவும் இருக்கலாம். நீங்க அப்படி மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம் இல்லையா. சோதனையெல்லாம் கடவுள் கொடுக்கல, வேதாகமம் சொல்லுது பிசாசு தான் சோதிச்சான். அப்ப நம்ம எண்ணத்தின் வழியா தான் நம்ம வாழ்க்கைய இப்படி கொண்டு போகிறோம். தெய்வ சிந்தனையா மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அது கொஞ்சம் இடுக்கமான வழியா தான் இருக்கும், ஆனா பிரமாதமான வாழ்க்கையா இருக்கும். சரி, அடுத்த சோதனை 8. மறுபடியும் பிசாசு அவரை மிகுந்த உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்க, காட்சி பொருளுக்கு ஒரு சக்தி இருக்குது. கண்களினால காணும் பொழுது அந்த காட்சி பொருளுக்கு ஒரு சக்தி இருக்கு. எங்க போயிருக்கிறாரு? உயர்ந்த மலை மேல போயிருக்காரு. அங்க இருந்து கீழே பாக்குறாரு, ராஜ்யம் இருக்கு, ராஜ்யத்துக்குள்ள
மிகுந்த செல்வாக்கு இருக்கு, உணவு இருக்கு, உடுத்த உடை இருக்கு, சுபபோகமா படுத்து கொள்ளுகிற இடமும் இருக்கு. பிரச்சனையை பார்த்தானே உண்ண உணவு உடுத்த உடை இருக்கிற இடம், எல்லாருக்கும் பிரச்சனை அதுதானே. இப்ப அந்த காட்சி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இவர 40 நாள் பட்னியாகிறாரு. இப்ப இந்த காட்சி எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ராஜ்யத்துல அங்க உள்ள உணவு உடை உறைவிடம் எப்படி இருக்கும் பாருங்க. கண்ணை கவரும்படியாக தங்கமோ வஸ்திரமோ உணவும் உறைவிடமும் பிரமாதமா இருக்குது. மனசு சொல்லுது அப்படியே அது காலில் விழுந்து வணங்கு, அதெல்லாம் உனக்கு தான். எப்படி அப்படியே அது காலில் விழுந்து வணங்கு, அதெல்லாம் உனக்கு தான். ஒரு மனுஷனை தீமையான வழியில எப்படி கொண்டு வராங்க தெரியுமா? இந்த உளவியல் ஆராய்ச்சியால் சொல்றாங்க, கண்ணுக்கு முன்னாடி அவன் எதை விரும்புறானோ அதை முதல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த விருப்பம் அவனால நிறைவேற்றிக்க முடியல, ஆனா அவனுக்கு அந்த ஆசை இருக்கு, அதை அடையணும்னு. அந்த பொருளை அவன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த தவறு செஞ்சுட்டு இதை நீ எடுத்துக்கலாம், இதை தான் லஞ்சம்னு சொல்லுவாங்க, கையூட்டுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யறாங்க? அவன் எதெல்லாம் அடைய முடியாம கஷ்டப்படுறானோ ஆசைப்படுறானோ அதை அடையணுன்ற வெறியில இருக்கிறானோ அந்த காட்சியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துவாங்க. இது எடுத்துக்கோ, இது உனக்கு தான், ஆனா நான் சொல்ற மாதிரி என் காலில் விட்டு. இது நடக்குதா இல்லையா? அரசியலா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், சமூக வளர்ச்சியா இருக்கட்டும், இது எல்லா இடத்துலயும் நடக்கிற தவறுலாம் இந்த காட்சி பொருள்னால தான். இந்த காட்சி பொருளுக்காக தான் மனுஷன் விழுந்துடுறான். இது எல்லாம் இந்த உடலுக்கு தேவையானது தானே தவிர ஆன்மாக்கு தேவையானது அல்ல. ஒரு சின்ன உதாரணம், ஒரு மனுஷன் நல்லா யோக்கியமா வாழ்வான், அவனுக்கு முன்னாடி அவனால ஒருத்தனுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த தவறான விஷயத்துக்கு அவன் ஈடுபட மாட்டான். அதுக்காக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காட்சி பொருளை கொண்டு வந்து வைப்பாங்க. தங்கமோ பணமோ மதுவோ பெண்ணோ, இது 3ல விழாத ஆளே கிடையாதுங்க. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை, இதை ஜெயிச்சவன் ஆளே கிடையாது. இந்த காட்சி பொருளை காட்டின உடனே அவனுடைய ஒழுக்கம் அவனுடைய நேர்மை இதையெல்லாம் ஒரு நிமிஷம் ஆட்டம் கண்டுடும். மது பழக்கத்தில் இருக்கிறவங்க கூட குடிக்கவே மாட்டேன்னுவாங்க. அவங்க முன்னாடி மதுவை ஊற்றி வச்சேன்னு வச்சுக்க, நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன் இன்னைக்கு குடிக்கிறேன். இது போலதான் எல்லா தவறும் நடக்குது. எப்படி? காட்சி மாத்திரமா. அது போலதான் அந்த காட்சியை கண்ணு முன்னாடி காண்றார், மனசு சொல்லுது அப்படியே சாஷ்டாங்கமா விழு, அந்த செல்வம் தான் கடவுள், விழு அது காலில், இது எல்லாம் நீ கைப்பற்றலாம். எப்படி கைப்பற்ற முடியும்? பொய் சொல்லு, திருடு, ஏமாத்து, தவறான அறிவிப்பு கொடு, மாயமான வேலையை பண்ணு, ஜனங்களை ஏமாத்து, ராஜ்யத்தை புடி, ஆட்சியில உட்காரு, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. மனசு சொல்லுது எப்படி? நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்ற. காட்சிக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அநேக தவறுகளும் இதுக்காக தான். ஒரு காட்சியை பார்த்துடுறான், தவறு செய்யாதவன்னு கூட காட்சியை காட்டி, பொருளை காட்டி, பணமை காட்டி, நிலத்தை காட்டி, ஏதோ ஒரு வகையில காட்சி மாத்துறதுனால தோக்கடிச்சிடறான். சரி, இன்னொரு சாட்சியும் காண்பிக்கிறேன். ஆதி மனுஷனுடைய முதலாவது வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது பாருங்க. அப்போ இந்த சோதனை எப்படி வந்ததுன்னு உங்களுக்கே புரியும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்துக்கங்க. அப்போது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பதுக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். எதுக்காங்க? பார்வைக்கு இன்பமா, கண்களின் காட்சி அதுதான் கவரப்படுகிறது. பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதை பார்த்து அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்ப பாவம் எப்படி வருது? கண்களின் காட்சி அது எப்படி இருக்கு? பார்வைக்கு இன்பமா இருக்கு. தங்கமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், பார்வைக்கு இன்பமா இருக்கு. அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பாவத்தை செய்ய தூண்டுறதுக்கு அடிப்படையான விஷயம் எது தெரியுமா? கண்ணால பார்த்து அதன் மேல ஆசைப்பட்டு அதை மனசுல கொண்டு போய் அதை அடையணுங்கிற வெறி வருது. அப்பதான் சிக்குண்டு அதன் மூலமா இழுக்கப்படுறீங்க. காட்சி மாத்திரமா எப்பேற்பட்ட ஆளையும் கவுத்து போட்டுடலாம். பொருளை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி வச்சா போதும், அவன் ஒழுக்கம் பக்தி இதெல்லாம் வீணா போயிடுது. கண்ணுக்கு முன்னாடி வச்ச உடனே ஆதி மனுஷனே இப்படிதான் கெட்டான். கண்ணால பார்த்தான், அவ்வளவுதான். அதை இன்னும் பறிக்கல, புசிக்கல, அது ருசி எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா என்ன பேசுறாங்க? பார்வைக்கு இன்பமா இருக்குதான், அது புத்தியை தெளிவிக்குமா, அது இச்சிக்கப்படத்தக்கதாகவும் இருக்குதான், அது ஆசைப்படுற மாதிரி இருக்குதான். அந்த பார்த்த பார்வையிலே அதை பறிச்சு புசிச்சிடணும், அது நமக்கு புத்தியை தெளிவிக்கும், இது ரொம்ப நல்லது. இவங்களே ஒரு படைப்பை உருவாக்குறாங்க. அப்புறம் அதை கண்டு அதன் கனியை பறிச்சு புசிச்சாங்களாம். பாவம் அப்புறம் தான் உள்ள வந்தது. இந்த ஆசையை, இந்த இச்சையை தான் பிசாசுன்னு சொல்றாங்க. இதுதான் பொல்லாங்குன்னு சொல்றாங்க.
பிசாசுன்னு ஒன்றும் ஒரு உருவம்லாம் கிடையாது. இந்த ஆசை இருக்குதே, அதுதான் பிசாசு. அதுதான் பாவத்துல விழும்படியாக நம்மளை கொண்டு போய் தள்ளுது. சிக்குண்டு அதுல சோதிக்கப்படுகிறார்கள். கடவுள் சோதிக்கிறது கிடையாது. இந்த ஆசையை ஜெயிக்கணும்னா பிதாவினுடைய வார்த்தையே வாழ்க்கையை மாத்திக்கணும். இந்த தீமையான எண்ணத்தை இயேசு எப்படி நன்மையினால ஜெயிக்கிறார் பாருங்க. 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, அப்பால போ சாத்தானே, யார சொல்றாரு? தவறான எண்ணம் மனசுல இருந்து வந்தது இல்ல, அந்த எண்ணத்தை தெய்வீக எண்ணம் கொண்டு அப்பால போ அப்படிங்கிறார். எண்ணங்கள் நம்ம மனசுல இருந்து தான் தோன்றுது. நம்ம அது பக்கமா சாஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், அது கொண்டு நடுத்தரில் விட்டுரும். அந்த எண்ணத்தை தெய்வீக ரீதியா பார்த்தோம்னு வச்சுங்களேன், இது தேவையா, இது தேவையில்லையா, இது நல்லதா கெட்டதான்னு ஒரு அலசணும்னு வச்சுக்கோங்க. இது தேவையில்லாத எண்ணம், இதை விட்டுடு. அதை தான் இயேசு சொல்றாரு, அப்பால போ. அப்ப எப்படி இருக்கணும்? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். யாத்திராகம புத்தகத்தில் எழுதியிருக்குது, உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரை மட்டும் பணிந்து கொள்வாயாக. இது எந்த அடிப்படையில? அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படியும் போது, இதுதாங்க முதலாவது ஆராதனை. ஆராதனைங்கிறது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது தான். அந்த தீமையான எண்ணத்துக்கு எப்படி விடை கொடுத்தாரு? அப்பாலே போ, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேற எதையும் நான் விரும்ப மாட்டேன். இதெல்லாம் இந்த உடம்புக்கு தான் தேவையே தவிர என் ஆன்மாவை காப்பாத்துறதுக்கு பிதாவாகிய தேவன் மட்டும்தான். அவரை நான் சார்ந்திருந்தேன்னா இதெல்லாம் எனக்கு தன்னால வரும்னாரு. சோதனையை ஜெயிச்சார். இந்த சோதனையெல்லாம் யாருக்கு நடந்தது? தனக்கு தானே இந்த சோதனை நடத்தினார். பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அங்க வேற யாருமே கிடையாது. பரிசுத்த ஆவிங்கிற தெய்வீக சிந்தனையும் தான் மனசுல இருந்து எழும்புகிற சுயநலமான எண்ணத்துக்கும் நடந்த போட்டி தான். அதுல தெய்வீக எண்ணம் தான் ஜெயிச்சது. என்ன நடந்து பாருங்க. 11. அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். தனக்கு தானே ஏற்படுத்தின அந்த சோதனையில தெய்வ சிந்தனை ஜெயிச்ச உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செஞ்சாங்களாம். அப்ப முதல்ல இருந்து சிந்திச்ச செயல்களுக்கெல்லாம் இப்ப வெற்றி கிடைச்சது பாத்தீங்களா? தேவதூதர்கள் இவருக்கு வந்து பணிவிடை செஞ்சாங்க. எந்த அடிப்படையில? நீரு, நெருப்பு, காற்று, இதுதான் தேவர்கள். இவர் வனாந்தரத்துல இருக்கிறார். அங்க வெயிலுடைய வெப்பம் அதிகமா இருக்கும். நீருங்கிற தேவன் மேகமா வந்து இவருக்கு குளிர்ச்சி கொடுத்து காப்பாத்தினான். அப்போ தாகம் எடுக்காது. காற்றுங்கிற தேவன் வந்து வெப்பத்தை குறைச்சான். இரவுல குளிர் அதிகமா இருக்கும். நெருப்புங்கிற தேவன் வந்து கதகதப்பான சூழ்நிலை ஏற்படுத்தினான். தேவதூதர்கள் அவருடைய பணிவிடை செஞ்சாங்க. உணவுக்கு அங்க யார் பணிவிடை செஞ்சாங்க தெரியுமா? திருப்புங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அப்ப உணவெல்லாம் யார் கொண்டு வந்து கொடுத்தது? காட்டு மிருகங்கள் நடுவில் சஞ்சரித்திருந்தாராம். டின்னர் அங்க காட்டு விலங்குகளோட நடந்தது. அந்த விலங்குகள்லாம் இவருக்கு நம்முடைய ராஜா வந்திருக்கிறாரு, இவருக்கு நம்ம பணிவிடை செய்யணும்னு அது என்னென்னலாம் உண்ணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து இவருக்கு ஒரு பெரிய டின்னரே வச்சுது. நம்ம டின்னர்ல விலங்குகள்லாம் உணவா இருக்கிறோம். ஆனா இவரு டின்னர்ல விலங்குகள்லாம் அவருக்கு டின்னர் வச்சுது. உண்மையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா இது போலதான் நடக்கும். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் முழுமையா கீழ்ப்படிச்சதுனால தேவதூதர்கள் பணிவிடை செஞ்சாங்க. நீர், நெருப்பு, காற்றாக காட்டு விலங்குகள் இவருக்கு தேவையான உணவு எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய டின்னரை ஏற்பட்டுச்சு. நம்ம விருந்து வச்சோன்னு வச்சுங்க, இந்த காட்டு விலங்குகள்லாம் சாப்பாடாயிடும். அங்க நடக்கிற விருந்துல இந்த காட்டு விலங்குகள்லாம் அவருக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்குது. உண்மையிலே தேவ வார்த்தை கீழ்ப்படிஞ்சா கண்டிப்பா அப்படி நடக்கும். இந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய மனோ தைரியமும் தெய்வீக பக்தியும் இவருக்கு எங்கிருந்து வந்தது? தன்னுடைய தாய் தகப்பனத்துலதான் வந்தது. அன்னை மரியாளும் தகப்பனாகிய யோசேப்பும் இவரை முழுமையான தெய்வ பக்தியில வளர்த்தாங்க. சோதனை எப்படி ஜெயிச்சாரு? உண்ண உணவு, உடுத்த உடை, இருப்பிடும், இது மூணுத்தையும் கடவுள் தான் கொடுக்கணும். என்னுடைய விருப்பத்துல இதெல்லாம் நடக்கல, நான் கடவுளே உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், நீங்க என்ன நடத்துங்கன்னு முழுமையா தேவ வார்த்தை கீழ்ப்படிந்து இந்த சோதனையை ஜெயிச்சார். இந்த சோதனையை ஜெயிச்சு முடிச்ச பிறகு இவரு ஜனங்கள் முன்னாடி ஒரு குருவாக, ஒரு ஆசானாக நியமிக்கப்பட்டு ஜனங்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு கடவுள் ஏற்படுத்தினார். இந்த அளவுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினதுக்கு என்ன காரணம்? அவர் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையா தன்னை ஒப்பு கொடுத்தார். எப்படி அன்னை மரியாள் எப்படி ஒப்பு கொடுத்தாங்களோ, ஆண்டவரே நான் உமக்கு அடிமைன்னு, அது போல முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து
எல்லாவித சோதனையும் வெற்றி கொண்டார். மலை பிரசங்கமாக புது உடன்படிக்கை என்ற பேர்ல அந்த போதனையே அவர் தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டார். அந்த போதனையும் அந்த வாழ்க்கை வரலாறும் வரும் வாரத்துல பார்ப்போம். சரி, நாம் ஜபிப்போம். பரமண்டலங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தருவீராக. சோதனை நாட்களில் இருந்து மீட்டு பாதுகாப்பீராக. அந்த ராஜ்யம் அல்லவும் மகிமை துதியும் கனமும் என்றென்றைக்கு உம்முடையது. ஆமென்.